அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராமநாதபுரத்துலேருந்து சுஹைபுதீன். என்னோடய கேள்வி, ஜம்மு கசர் தொழுகையில் நம்ம பயணத்தில் இருக்கையில் மஹரிபோட வக்தை பயணத்தில் நம்ம இருக்கிறோம். இஷாலா தொழுலான்னு நினச்சிக்கிட்டு இஷா வக்தில் சேரையில் ஒரு ரக்காயத்து முடிஞ்சிருச்சு. ஜமாத்து நடந்துக்கிருக்கையில் ஒரு ரக்காயத்து முடிஞ்சிருச்சு. மீதி 3 ரக்காயத்தில் நம்ம சேர்ந்து இமாம் சலாம் கொடுக்கையிலேயே நம்ம சலாம் கொடுக்கலாமா? ராமநாதபுரத்திலிருந்து சுஹைபுதீன் என்கிற சகோதரர் கேட்குறார். இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், பிரயாணத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு சலுகை எல்லாம் கொடுத்துருக்குறான். 2 சலுகை. ஒன்று, 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்தாக தொழலாம். இது ஒரு சலுகை. இன்னொரு சலுகை என்னென்னு கேட்டால், 2 தொழுகைகளை சுபுக தவிர உள்ள 4 ரக்காத்தில் 2 தொழுகைகளை செட்டாக தொழுகலாம். எப்படி? லொஹர் அசரு அது ஒரு ஜோடி, மகரிப் இஷா அது ஒரு ஜோடி. நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், வெளியூர் பயணத்தில் இருந்தோம் என்று சொன்னால், பயணிகளாக போய் தங்கிட்டோம் என்று சொன்னால், லொஹரையும் அசரையும் சேர்த்து லொஹர் நேரத்தில் தொழுது போடலாம். அசர் வரத்துக்கு முன்னாடியே அது லொஹரை அசரையும் சேர்த்து அசரில் தொழுதுடலாம். பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது, இப்போ லொஹர் தொழுகிற நேரம் வருதுன்னு வைங்க, பஸ்ஸில் போயிட்டுருப்போம், லொஹரை கடந்துடும் போல் தெரியுது, நமக்கு தொழ முடியாதுன்னு இருக்குதா, யாரெல்லாம் இந்த லொஹரை நான் அசரோட ஜம்மு பண்ணிக்கிறேன் அப்படின்னு நியத் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அசருக்குள்ளே எப்படி அந்த ஊர் போய் சேர்ந்துரும்ல, அப்போ போய் என்ன செய்யணும், முதல் லொஹர் 2 ரக்காத்து, அப்புறம் அசர் 2 ரக்காத்து தொழுது முடிச்சிடலாம். ஜம்மு பிந்தி சேர்க்குறது. அல்லது முந்தி கிளம்புறீங்கன்னு வைங்க, மத்தியானம் கிளம்ப போகிறீங்க, போனால் மகரிப்பு தான் வண்டி போய் சேரும். அப்போ லொஹரில் அசரையும் முடிச்சுட்டு என்ன செய்ய வேண்டியது, போயிடலாம். லொஹர் அசரை லொஹர் நேரத்துலேயும் தொழுவலாம், அசர் நேரத்தில் தொழுவலாம். 2 ரக்காத்தா. அதே மாதிரி மகரிப் இஷா, மகரிப்பை மகரிப் நேரத்துலையும் தொழுவலாம், இஷா நேரத்துலையும் தொழுவலாம். மகரிப்பை இஷாவையும் சேர்த்து மகரிப் 3 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு அப்படி எந்திரிச்சு இன்னும் 2 ரக்காத் தொழுது விட்டு அது இஷா அப்படி முடிச்சுக்கிடலாம். அல்லது மகரிப் டயத்தில் முடியாது, வேலைகளாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் இஷாவில் நான் ஜம்மு பண்ணிக்கிறேன் அப்படின்னு மனசில் ஒரு முடிவு செய்து கொண்டு, இஷா நேரம் வந்த உடனே 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு என்ன செய்யலாம், இஷாவை தொழுவதற்கு முன்னாடி மகரிபு 3 தொழுதுட்டு 2 ரக்காத்தை இஷாவை தொழுதுடலாம். இது கலா செஞ்சார், நேரம் தவறி தொழுதாருங்கிற குற்றம் இவருக்கு வராது. ஏன்னா பிரயாணிகளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற சலுகை. அப்போ பிரயாணிகளாக இருந்தால் 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழலாங்கிற ஒரு சலுகை, 2 தொழுகைகளை ஒரு இடத்தில் தொழலாங்கிறது ஒரு சலுகை இருக்குது. இவர் அதை தான் கேட்குறாரு. கேள்வி என்ன கேட்குறாருன்னா, இவர் வெளியூருக்கு போகிறார், போகும் பொழுது மகரிப்பு தான் பின்னி தொழுக்கலாம்ல, இவருக்கு தான் ஜம்மு செய்கிற வேலை இருக்கிறனால மகரிப்பு நேரத்தில் வேறு எதாவது வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போகிறாரு. இஷா தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இஷா தொழுகை நடக்கும்போது அதில் இவருக்கு தொழ வேண்டியது மகரிப்பு, அதுக்கு பிறகு இஷா. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது மகரிப், இஷா நடந்துக்கிட்டு இருக்கிறது. இஷா நடந்துக்கிட்டு இருக்கும்போது இஷாவுடைய 1 ரக்காத்து முடிக்கிற வரைக்கும் நின்று 2 ரக்காத்து வருவார்ல இமாமு, அப்போ போய் சேர்ந்தால் நமக்கு 3 அவருக்கு 3 ஆயிரும். ஏன்னா அவர் ஏற்கனவே 1 தொழுது விட்டார். 4 ரக்காத்து இஷாவில் 1 ரக்காத்து தொழுது விட்டு 2வது ரக்காத்தில் இமாம் நிற்கிறார். அப்போ இந்த வெளியூரில் வந்தவர் போய் சேர்ந்தார்னு வைங்க, இவர் 3 முடிப்பார், அவர் 4 முடிப்பார். இப்படி செய்யலாமா? அதான் கேள்வி. தாராளமாக செய்யலாம். ஏன்னு கேட்டால், இவர் தொழுகையில் இவருக்கு என்ன கடமை அதை செஞ்சு, இவருக்கு 3 தானே கடமை, இவருக்கு 4 ரக்காத்து கடமை இல்லையே. அப்போ இவருக்கு 3 ரக்காத்து கடமை என்ற காரணத்தினால் இவருடைய 3 ரக்காத்தை இவர் நிறைவேற்றி விட்டார். எந்த ஒரு மார்க்கத்தில் எந்த ஒரு குறையும் அவர் செய்யவில்லை. அதனால் தாராளமாக தொழுது, இதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இப்படி கூட வச்சுக்கிறோமே, நீங்கள் 1 ரக்காத்து விட்டுட்டு சேரணும்னு ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் 1 ரக்காத்தை விடாமல் முதல் ரக்காத்தோடு சேரலாம். முதல் ரக்காத்தில் சேர்ந்து விட்டு அவர் 3வது ரக்காத்தில் எந்திரிப்பாரில், நீங்கள் உட்காந்து அத்தையாத்து முடிச்சுட்டு லாஸ்ட் ரக்காத்தை கட் பண்ணி என்ன செய்யலாம், உங்கள் 3 ரக்காத்தை முடித்து கொள்ளலாம். ஏன்? உங்களுக்கு கடமை 3 தானே, கடமையில் எந்த குறையும் செய்யலை. இமாமை பின்பற்றிய காரணத்தினால் கடைசி வரைக்கும் செய்யணுமான்னு கேட்டால் அப்படி அவசியம் ஒன்றும் கிடையாது. நமக்குரிய கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் இமாமை விட்டு கட் பண்ணுவது குற்றமானா குற்றம் கிடையாது. இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால்,
ரசூல்லா காலத்தில் இப்போ மஸ்ஜித் நபவியில் தொழுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மஹல்லாவுடையும் தொழுகை நடக்கும். அந்தந்த மஹல்லாவில் உள்ளவங்க அங்கே ஒரு ஆள் நியமித்து தொழுகை நடத்திட்டு இருப்பாங்க. முஆத் இப்னு ஜபல்ங்கிற ஒரு சஹாபி ரசூல்லாவோட வந்து கரெக்டாக தொழுதுவிட்டு வேகமாக போய் அவங்க மஹல்லாவில் இவர் தொழுகை நடத்துவார். 5 வக்துக்கு இங்கே வந்துடுவார். இங்கே வந்து தொழுதுட்டு உடனே வேகமாக என்ன செய்வார், அவங்க மஹல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு போவார். அந்த மக்களுக்கு அதே தொழுகையை இங்கே லொகரை தொழுதுட்டு அதே லொகர் அங்கே போய் தொழுவிப்பார். இப்படியான ஒரு பழக்கம் முஆத் இப்னு ஜபல் வச்சிருந்தார். அந்த முஆத் இப்னு ஜபல் தொழுவும் பொழுது ஒரு ஆள் என்ன செய்வார்னு கேட்டால், விவசாய வேலை செய்கிறவர் ராத்திரி பூரா வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப டயர்டாகி சீக்கிரம் தொழுதுட்டு போய் படுத்துருவோம். இரவு பூரா தண்ணி இறைக்கிற வேலையை வயலுக்கு நீர் பாய்ச்சிற வேலை. அப்போ ராத்திரி பூரா அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு சுபு தொழுகையை வந்து ஷார்ட்டாக முடிச்சுட்டு தூங்கலான்னு வர்ற அன்றைக்கி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் இஷா தொழுகை தொழுகிறார். அப்போ இஷா தொழுவிட்டு போய் படுத்துடலான்னு வர்றார். அப்போ என்ன செய்கிறாரு, முஆத் இப்னு ஜபல் வந்து பக்கரா சூறாவை ஆரம்பிக்கிறார். பக்கரான்னா எவ்வளோ பெரிய அத்தியாயம், குர்ஆனில் அதான் பெரிய சூறா. அப்போ அந்த பக்கரா சூறாவை போதுனா எவ்வளோ நேரம் பிடிக்கும், அவ்வளோ நேரத்துக்கு அவர் நிற்கிறதுக்கு தயாராக இல்லை. சுருக்கமாக ஓதிட்டு சீக்கிரம் போகலான்னு நினச்சிட்டு வந்தால் இந்த ஆள் பக்கராவை ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு அவர் சுருக்கமாக தொழுதுறாரு. இமாமத்தில் சேர்ந்து ஆகணுன்னு கிடையாது. அவர் முறையை கொஞ்சம் எனக்கு சிரமம் தரும் வகையில் அவர் தொழும் பொழுது நான் என்ன செய்யலாம், அவர் பக்கரா ஓதுறாருல, இவர் என்ன செய்கிற சின்ன 3 ஆயத்தை ஓதிட்டு இவர் ருக்கு செஞ்சு முடிஞ்சது வாட்டு போயிட்டார். இவர் ஃபாலோ பண்ணதை கட் பண்ணிட்டார். ஏன் கட் பண்ணார்னு கேட்டால், இவர் வந்து பின்னாடி நிற்பவர்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் பெரிய சூறா ஓதுறாரு, அது எனக்கு தாங்காது, மார்க்கத்தில் அப்படி இல்லை அப்படின்னு நினைத்து அவர் என்ன செய்கிறாரு, கட் பண்ணிட்டு போயிடுறாரு. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இது தெரிஞ்ச உடனே அவரை கடுமையாக முனாஃபிக் அப்படிலாம் திட்டுறாரு. இந்த மாதிரி வந்து தொழுகையை முடிச்சுட்டு போயிருக்கான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி திட்டுறாருங்கிற செய்தி இவருக்கு தெரிஞ்ச உடனே இவர் நேர ரசூல்லாட்ட போய் புகார் பண்ணுறாரு. அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த மாதிரி நான் வந்து தொழுவ போனேன், அவர் பாட்டு பக்கராவை ஆரம்பிச்சிட்டாரு, நாங்கள்லாம் கூலி வேலை செய்கிற ஆட்க, எங்களுக்கெல்லாம் வந்து உடனே ரொம்ப நேரம் முடியாத வேலைகள் இருந்ததுனால நான் சுருக்கமாக தொழுதுட்டு, அவர் பக்கராவை ஆரம்பித்தவுடனே நான் சுருக்கமாக தொழுதுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறார். உடனே அதை கூப்பிட்டு ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா கண்டிக்கிறாங்க. அதை நீ குழப்பம் பண்ணுறியா, பின்னாடி உள்ள மக்களுடைய நலனை கவனிக்க மாட்டியா, பின்னாடி வந்து நீ தனியாக தொழுதா எவ்வளோ நாள் தொழுதுட்டு போ, பலவுலா சல்லை தபி சப்பி ஹிஸ்ம ரப்பிக்க சூறா ஓத வேண்டாமா, ஒஷம்சி ஓதுஹாக ஒல்லையில் இதா யகுஷா, இந்த மாதிரி ஓதலாமே. ஃபைன்னஹு சல்லி வராக்கல் கபீர் ஒல் லாயிஃபு உதுல் ஹாஜத்தி, உனக்கு பின்னாடி வந்து முதியவர்கள் இருப்பார்கள், பலவீனர்கள் இருப்பார்கள், வேலை வெட்டி உள்ளவர்கள்லாம் இருப்பார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்படி சின்ன சூறா ஓத வேண்டியதானே, நீ என்ன குழப்பம் பண்ணுறியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டதாக புகாரியில் 705வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. 6106 அதுலேயும் இடம்பெற்றிருக்கிறது. 6106 தான் சுருக்கமாக நான் தொழுதேன், பிரிஞ்சு தொழுதேன்னு வருது. அப்போ இதில் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இமாம்கிட்ட சேர்ந்துட்டோம்னு சொன்னால் நமக்குரிய இந்த நோக்கத்துக்கு அவர் பிரிஞ்சார் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய கடமைக்கு தான் நீங்கள் பிரியிறிய, உங்களுக்கு 3 ரக்காத்து முடிஞ்சு போச்சா இல்லையா, உங்களுக்கு மகரிபு 3 தானே. அப்போ இமாம் 4 ரக்காத் தொழுதாலும் உங்களுக்கு மார்க்கப்படி இஷா நேரத்துலேயும் மகரிபை தொழுவலாம் பிரயாணி. அதனால் என்ன செய்கிறீங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர்றீங்க, ஜமாத் நடக்குது, சரி அதை எதுக்கு விடுவானேன்னு நீங்கள் சேர்ந்தீங்கன்னு சொன்னால், இஷாவுடைய ஆரம்பத்தில் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் 3வது ரக்காத்தில் உட்காந்து அத்தையாத்தை ஓதி முடிச்சு சலாம் கொடுத்துட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை முடிச்சுக்கலாம், எந்திரிச்சு இஷா தொழு ஆரம்பிச்சிடலாம் 2 ரக்காத்து. அல்லது 2வது ரக்காத்தில் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் அவர் சலாம் கொடுக்கையில் நீங்கள் சலாம் கொடுத்து என்ன செய்யலாம், அவருக்கு இஷா முடி, உங்களுக்கு மகரிப் முடி. அப்படி செய்வதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. தடைன்னு சொன்னால் உங்கள் மீது ஏதாவது குற்றம் வரணும்ல, உங்கள் கடமை தான் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, உங்களுடைய கடமை 3 ரக்காத் தான், அது மார்க்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது. பிரயாணியாக இருக்கிறதுனால இஷா வரைக்கும் தொழுவலாம் என்று உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது. அதனால் அதில் எந்த ஒரு வரம்பு மீறலும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தாராளமாக செய்யலாம்.